லா பாயிண்ட் தமிழ். சட்டம் எளிமையாக தமிழில். வணக்கம் நண்பர்களே. ஒரு நிலம் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். விற்பவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆவணத்தை காட்டி, சார் டிஎஸ்எல்ஆர் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்கிடலான்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னால் உடனே நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா? டிஎஸ்எல்ஆர்னா என்ன? அது பட்டாவா? அது இருந்தால் மட்டும் நிலம் வாங்கலாமா? டிஎஸ்எல்ஆரில் என் பேர் இருந்தால் நான் தான் அந்த நிலத்தோட முழு உரிமையாளரா? இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் தெரியாமல் இன்றைக்கும் நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ முடியும் போது டிஎஸ்எல்ஆர்னா என்ன, அரசு ஏன் இந்த பதிவை உருவாக்குச்சு, இதில் என்னென்ன விவரங்கள் இருக்கும், அது எவ்வளவு முக்கியம், அதே நேரத்தில் அதுக்கு என்ன லிமிட் இருக்குது, இதையெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, முதல்ல ஒரு கேள்வி, அரசு ஏன் டிஎஸ்எல்ஆரை உருவாக்குச்சு? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் டிஎஸ்எல்ஆரை பற்றி பாதி புரிஞ்ச மாதிரி. பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நகரங்கள் இவ்வளோ பெரியதாக இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் காலம் போக போக மக்கள் தொகை அதிகமாச்சு, புதிய வீடுகள் வந்துருச்சு, லே அவுட்டுகள் வந்துருச்சு, ரோடுகள் வந்துருச்சு, நகராட்சி மாநகராட்சி எல்லாமே விரிவடைஞ்சு போச்சு. அப்போது அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது. இந்த ஆயிரக்கணக்கான நிலங்களை எப்படி சரியாக அடையாளம் காண்கிறது? எந்த நிலம் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு பரப்பளவு, எந்த வார்டு, எந்த பிளாக்கு, அரசு பதிவில் எப்படி பராமரிக்கிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மாதிரி ஒரு நிர்வாக முறை தேவைப்பட்டுச்சு. அதுக்காகத்தான் டவுன் சர்வே அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தது. இப்போ இன்னொரு கேள்வி, டவுன் சர்வே அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிலத்தையும் அரசு அதிகாரிகள் நேரில் அளந்து அதோடைய எல்லையை சரிபார்த்து வரைபடம் தயாரித்து ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனி அடையாள எண் கொடுக்குற செயல்முறைக்கு பேர் தான் டவுன் சர்வேன்னு பேர். ஒரு மனிதருக்கு ஆதார் எண் இருக்கிற மாதிரி, ஒரு வாகனத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற மாதிரி, நகரத்தில் ஒரு நிலத்துக்கு டவுன் சர்வே நம்பர் கொடுக்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த நம்பர் உரிமை கொடுக்குற நம்பர் கிடையாது, அடையாளம் காண்பிக்கிற நம்பர், அடையாளம் காண்ற நம்பர். இந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் குழப்பமாக இருக்காங்க. டவுன் சர்வே முடிஞ்ச பிறகு அந்த நிலம் எந்த வார்டு, எந்த பிளாக்கு, என்ன டவுன் சர்வே நம்பரு, எவ்வளவு பரப்பளவு, என்ன வகை நிலம், இந்த விவரங்கள் எல்லாம் ஒரு அரசு பதிவில் பதிவு செய்யப்படும். அந்த பதிவுக்குத்தான் டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர், சுருக்கமாக டிஎஸ்எல்ஆர்னு சொல்கிறாங்க. டி ஃபார் டவுன், எஸ் ஃபார் சர்வே, எல் ஃபார் லேண்ட், ஆர் ஃபார் ரிஜிஸ்டர். டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர் தான் டிஎஸ்எல்ஆர். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். டிஎஸ்எல்ஆர் ரொம்ப முக்கியமான அரசு பதிவு, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அப்படின்னு தானே? ஆனால் டிஎஸ்எல்ஆர் மட்டும் இருந்தால் போதுமா, அதுவே சொத்து உரிமையை நிரூபிச்சுடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா சொத்து உரிமையை நிரூபிக்க பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரம், தாய் பத்திரம், ஈசி, வாரிசு ஆவணங்கள், தேவைப்பட்டா நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற சட்ட ஆதாரங்கள், இவை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பார்த்தா தான் அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் ஒரு நல்ல வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும் பார்த்து இந்த நிலத்தை வாங்கலான்னு சொல்லவே மாட்டார். அடுத்ததா டிஎஸ்எல்ஆரில் என்னென்ன விவரங்கள் இருக்கும், டவுன் சர்வே நம்பர்னா என்ன, வார்டு நம்பர் எதுக்கு, பிளாக் நம்பர் எதுக்கு, எக்ஸ்டெண்டு, லேண்ட் கிளாசிஃபிகேஷன், இவை ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது, இதை அடுத்த பதிவில் விரிவாக நம்ம பார்க்கலாம். சரி சார், இப்போ அடுத்த பகுதியை நம்ம தொடரலாம். நண்பர்களே, டிஎஸ்எல்ஆரில் என்னென்ன விவரங்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல டவுன் சர்வே நம்பர் இருக்கும். இதுதான் அதிகமாக எல்லாரும் கேட்கிற விஷயம். டவுன் சர்வே நம்பர்னா என்ன?
டவுன் சர்வே முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நிலத்துக்கும் அரசு கொடுக்கிற ஒரு நிர்வாக அடையாள எண், அவ்வளோதான். அதுதான் டவுன் சர்வே நம்பர். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கு இல்லையா? டோர் நம்பரை பார்த்தா அது எந்த வீடுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் டோர் நம்பர் மட்டும் இருந்தால் இந்த வீடு உங்களோடது நிரூபிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் டவுன் சர்வே நம்பர் அப்படிங்கிறது நிலத்தை அடையாளம் காட்டும். ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துக்கு உரிமையை தனியாக நிரூபிக்காது. ஆக இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வார்டு நம்பர். ஒரு நகராட்சி அல்லது மாநகராட்சி பல வார்டுகளாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கே தெரியும். உங்கள் நிலம் எந்த வார்டுக்குள்ளே வருதுன்னு இந்த பதிவு சொல்லும். இதுவும் நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். அடுத்து பிளாக் நம்பர். ஒரு வார்டுக்குள்ள பல பிளாக்குகள் இருக்கும். அந்த பிளாக்ல உங்கள் நிலம் எந்த இடத்துல இருக்குன்னு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது வார்டு, பிளாக்கு, டவுன் சர்வே நம்பர், இந்த மூன்றும் சேர்ந்து தான் ஒரு நிலத்தை அரசு துல்லியமாக கண்டுபிடிக்க உதவுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சப்டிவிஷன் நம்பர். ஒரு பெரிய நிலத்தை பின்னாடி பல மனைகளாக பிரிக்கலாம். அப்படி பிரித்த பிறகு எந்த பகுதி எந்த பிரிவு என்பதை காட்டுவதற்காகத்தான் சப்டிவிஷன் நம்பர் கொடுக்கப்படுது. அதனால் இந்த எண்ணையும் நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ சப்டிவிஷன் நம்பர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்து எக்ஸ்டெண்ட், அதாவது நிலத்துடைய பரப்பளவு. இங்கே தான் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு பண்ணுறாங்க. டிஎஸ்எல்ஆரில் ஒரு அளவு இருக்கும், ஆனால் கிரைய பத்திரத்தில் வேறொரு அளவு இருக்கும். இரண்டையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். டிஎஸ்எல்ஆரில் என்ன இருக்குது, கிரைய பத்திரத்தில் என்ன இருக்குது, மெஷர்மெண்ட் சரியாக குறிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இடத்தையே வாங்கணும். ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் இடத்த வாங்கி பின்னாடி பல குழப்பங்களுக்கு ஆளாகிறாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. எந்த சொத்தாக இருந்தாலும் டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற பரப்பளவும் கிரைய பத்திரத்தில் இருக்கிற பரப்பளவும் ஒன்றா இருக்கான்னு கண்டிப்பாக சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ணி சரியாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சதுல ஏதாவது வேறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு போயிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லேண்டு கிளாசிஃபிகேஷன். அதாவது அந்த நிலம் வருவாய்த்துறை பதிவில் எந்த வகை நிலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். இந்த தகவலும் முக்கியம்தான். ஆனால் இதையும் தனியாக பார்த்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். டிஎஸ்எல்ஆரில் இந்த எல்லா விவரமும் சரியாக இருந்தால் அந்த நிலத்தை உடனே வாங்கலாமா? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான பதில் என்னன்னா இல்லை. ஏன்னு கேட்டால் டிஎஸ்எல்ஆர் மட்டும் பத்தாது. அதோடு சேர்த்து கிரைய பத்திரம் பார்க்கணும், தாய் பத்திரம் பார்க்கணும், ஈசி பார்க்கணும், பட்டா பார்க்கணும், தேவைப்பட்டா நிலத்தையே நேரில் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வரணும். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா டிஎஸ்எல்ஆர்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கும் என்பதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் பாக்கி இருக்கு. டிஎஸ்எல்ஆரும் பட்டாவும் ரெண்டும் ஒன்றா? டிஎஸ்எல்ஆரில் பேர் இருந்தால் நான் தான் உரிமையாளரா? நீதிமன்றம் டிஎஸ்எல்ஆரை எப்படி பார்க்குது? இந்த 3 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சால் டிஎஸ்எல்ஆரை பற்றி முழுமையான புரிதல் கிடைச்சிரும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு வழங்குதுங்களா? அப்போ டிஎஸ்எல்ஆருங்கிறது டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது எப்படி பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் டிஎஸ்எல்ஆரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நான் கேட்ட அந்த 3 கேள்விக்கும் உங்களுக்கு சரியாக பதில் தெரியணும். அந்த கேள்வியை நான் மறுபடியும் சொல்கிறேன். டிஎஸ்எல்ஆரும் பட்டாவும் ஒன்றா? ரெண்டுமே வெவ்வேறையா? டிஎஸ்ஆரில் பேர் இருந்தால் அந்த பேர் இருக்கிறவங்க அதுக்கு உரிமையாளரா? 3வது, நீதிமன்றம் இந்த டிஎஸ்எல்ஆரை எப்படி பார்க்குது? இந்த 3 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா பாஸ் டிஎஸ்எல்ஆரை பற்றி உங்களுக்கு முழுமையாக ஒரு புரிதல் கிடைச்சிடும். அதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம லா பாயிண்ட் தமிழ் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சட்டம் தெரிந்தால் வாழ்க்கை பாதுகாப்பு. லா பாயிண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.